பொதுவாக வந்துட்டு இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் அம்மாவுடைய பிள்ளையாக இருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க இல்லையா, அவர் செய்யக்கூடிய வேலைக்கும் ஆளுக்கும் சம்மந்தமே இருக்காதுன்னு. அந்த அளவுக்கு க்ரியேட்டிவான ஒரு ஸ்கில் இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. யாருமே இவங்களுக்கு வந்து பெருசாக கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு போகணுன்னு அவசியமே கிடையாது. இவங்களுடைய ஒவ்வொரு வளர்ச்சியுமே பார்த்தீங்க அப்படின்னா 2 விதமான குணாதிசயங்கள் உங்களுக்குள்ள இருக்கும். ரகசிய குணம்ன்றது கண்டிப்பாக உண்டு. கல்யாணம் ஆகாதவங்களுக்குலாம் கல்யாணம் ஆகும். குழந்தை இல்லாதவங்களுக்கு ரொம்ப நாளாக காத்துட்ருக்கேன் அப்படின்னா அவங்களுக்கு பணம் மட்டும் இல்லாமல் கோல்டெல்லாம் வாங்கி சேர்க்க போகிறாங்க. கரெக்டாக வந்து குருவே தூண்டதுனால தங்கத்துக்கே தங்கமா அப்படின்னு சொல்கிற மாதிரி. மேம் பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ராசிகளுக்கும் ஒவ்வொரு விஷயம் இருக்கும். இந்த ராசிக்காரங்களை பற்றி யோசித்தோம் அப்படின்னா பண்ணுறதெல்லாம் கரெக்டாக தானே பண்ணுறேன், அடுத்து எனக்கு என்ன, ஏன் இதெல்லாம் நடக்கல அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க்கோடையே இவங்களோட லைஃப் ஸ்டார்ட் ஆகும் இல்லையா? அப்படி சொல்கிற ஒரு ராசி தான் தனுசு. ஸோ தனுசு ராசிக்காரங்களை பற்றி சொல்லுங்கள். நிச்சயமா மேம். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலப்புசு 9ஆம் இடம் சொல்லக்கூடியது. 9ஆம் இடத்துக்கு யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது குரு தான் ஆட்சி அதிபதியாக வர்றாரு. இந்த தனுசு பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ரொம்ப சூப்பரான ஒரு ரோல் மாடலாக இருப்பாங்க. பல பேருக்கு ரோல் மாடலாக இருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு என்னென்னா கடந்த இயர் வந்து ரொம்ப அனுபவங்கள், நான் எவ்வளோ தான் உழைச்சாலும் எனக்கு அதுக்கான உழைப்பு கேட்ட ஊதியம் கிடைக்கல, மனசளவில் ரொம்ப சோர்ந்து போயிருப்பாங்க. நம்மக்கிட்ட எவ்வளோ திறமை இருக்குது, பட் அதை வந்து வெளிப்படுத்துறதுக்கான கரெக்டான பிளேஸ்மெண்ட் கிடைக்கல அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இவங்களோட நாலேஜபிள் என்னமோ பார்த்தீங்கன்னா இவங்க சொல்லுவாங்க இல்லையா, அவர் செய்யக்கூடிய வேலைக்கும் ஆளுக்கும் சம்மந்தமே இருக்காதுன்னு. அந்த அளவுக்கு க்ரியேட்டிவான ஒரு ஸ்கில் இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இவங்க வந்து ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு வந்து வேலை பார்க்க போகிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 1 லட்ச ரூபா ஏர்னிங்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களோட திறமை அந்த இடத்துல வேலை பார்க்கக்கூடிய தன்மை என்னவா இருக்குன்னா ஒரு 1.5 லட்ச ரூபாய்க்கு என்ன ஒர்க்கோ அந்த மாதிரியான டெடிக்கேட்டடாக இருப்பாங்க. அது அவங்களுடைய ஒரு குணாதிசயம். நான் எனக்கு ஒரு வேலையை பிடிச்சி பண்ணுறேன் அப்படின்னா அதில் ரொம்ப சூப்பராக இருக்கணும், வெளிப்பாடாக இருக்கணும், என்னுடைய ஒவ்வொரு செயலுமே வந்துட்டு மற்றவங்களுக்கு இருக்கக்கூடிய நிலையில் இருக்கணும்னு நினைப்பாங்க. நான் ஃபுல்ஃபில் ஆகிறேன்னா அவங்க டெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு பொருள் விற்கணும் அப்படின்னு இவங்ககிட்ட ஒரு வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயமே பேசுகிறோன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் போய் இந்த பொருளை விற்றுட்டு வாங்க அப்படின்னா இந்த பொருள் நல்லதாக கேட்டதாக இவங்க ஆராய்ச்சி பண்ணுவாங்க. அவங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இது முடியாமல் தூக்கி போட்டுருவாங்க. அவங்களுக்கு வருமானம் வந்தால் கூட பரவாயில்ல. அந்த அளவுக்கு ஒரு நம்மளும் நல்லா இருக்கணும், நம்மளை சுற்றி இருக்கவங்களும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு குணாதிசயம் அப்படின்றது இருக்கும். நம்மளால ஒருத்தவங்களுக்கு கேடு அப்படிங்கிறத வந்து அவங்களால ஏற்றுக்கவே முடியாது. முடிஞ்ச அளவுக்கு அந்த ஒரு நிலை இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சுய அடையாளம்னு சொல்லுவாங்கள்ல, நான் இவர் படத்தில் வர மாதிரி தான் நானே வந்து உருவாக்குனது அப்படின்னு வருவார் இல்லையா, ரஜினி படத்தில் ஒவ்வொரு நொடியும் நானே செதுக்குனதுன்ற மாதிரி. இவங்களை பொறுத்த வரைக்கும் யாருமே இவங்களுக்கு வந்து பெருசாக கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு போகணுன்னு அவசியமே கிடையாது. இவங்களுடைய ஒவ்வொரு வளர்ச்சியுமே பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய செதுக்கினதாக தான் இருக்கும். யாரும் வந்து கண்டிப்பாக யாரும் எந்த சப்போர்ட்டுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. இவங்களுக்கு ஒரு திறமை இருக்கும் அப்படின்னா அந்த திறமையை இவங்கள தான் மேம்படுத்தியிருப்பாங்க. ஓகே, நான் இன்றைக்கி ஒரு காலேஜ் டிகிரி முடிச்சிட்டேன், பட் எனக்கு வந்து என்னோட ப்ரொஃபஷனல் வேறு மாதிரி கொண்டு போகணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னப்போ இவங்க படித்த படிப்புக்கும் வேலைக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் கூட இவங்களுக்கு பிடிச்ச ப்ரொஃபஷனலாக கையில் எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் நம்பர் 1 ஜெயிக்கக்கூடிய நபர்கள் இவங்களா இருப்பாங்க. பல பேருக்கு ரோல் மாடல் அப்படின்ற ஒரு விஷயத்தில் தான் இவங்க வாழணும்னு நினைப்பாங்க. என்னை பார்த்து இம்ப்ரெசிவ் ஆனவங்க நிறைய பேர் இருக்கணுமே தவிர்த்து நான் யாரையும் பார்த்து பெருசாக இதாகக்கூடாது அப்படின்ற மாதிரி இருக்கும். அவங்களோட யூனிக்னஸ் அப்படின்றது ரொம்ப அழகாக இருக்கும் மேம். சின்ன சின்ன விஷயத்துலலாம் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறது, ஹாப்பியாக ஆகிறது, அந்த மாதிரி நிலைகள் இருக்கும். பொதுவாக வந்துட்டு இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் அம்மாவுடைய பிள்ளையாக இருப்பாங்க. நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அம்மா பாண்டிங் ரொம்ப இதுவாக இருக்கும். அப்பா கூட பெருசாக அந்த கனெக்டட் இருக்காது. கொஞ்சம் வந்துட்டு என்னப்பா இது பண்ணுற மாதிரி இருக்கும். அம்மா கூட நல்ல ஒரு பாண்டிங்காக இருப்பாங்க, ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும். இவங்களுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இவங்க கையிலையும் பணம் இல்லைன்னே சொல்ல முடியாது. ஏதோ ஒரு வகையில் பணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வச்சுட்டு இருப்பாங்க. கால்குலேட்டிவ் மைண்டடாகவும் இருக்கக்கூடிய நபர்கள். சேவிங்ஸ் அப்படின்றது இதில் என்னென்னா நம்மளை தாண்டி பொதுநலவு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அதிக ஈடுபாடு காட்டுறவங்களும் உங்களாக தான் இருப்பாங்க. நிறைய பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட குடும்பத்திலே யாராவது ஒருத்தராது கோவில் வழிபாடு, கோவில்களுக்கு வந்து நிறைய ஆகம விதைகள் படிப்பு செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஈடுபாடு காட்டக்கூடிய நபர்கள்லாம் அந்த குடும்பத்தில் ஏதோ ஒருத்தவங்க இருந்திருப்பாங்க. இல்லாமல் அவங்களுக்கு வராது. நிறைய ஞான மார்க்கத்தை இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் தேடி தேடி கற்றுக்கிறது, அந்த மாதிரியான சூழ்நிலைகள் கிடைக்கப்பெறக்கூடிய நபர்கள். இது ஞான மார்க்கம்ன்றது நம்ம 2 விதமாக எடுத்துக்கலாம். உலக அறிவுன்னு இருக்கு இல்லையா, அதுலேயும் எடுத்துக்கலாம். இப்போ இருக்க ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்டேட்டிங். இன்னைக்கு ஒரு புதுசாக ஒரு விஷயம் வந்திருக்குங்க. நான் வந்து ஒரு 80s கிட்ஸில் இருக்கக்கூடிய ஒரு டீச்சராக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு இன்றைக்கி இருக்கிற புக்கை வந்து அப்டேட் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு அவங்க வந்து தனுசு ராசியாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணிடுவாங்க. ஓகே, அப்டேட் ஆகிட்டே இருப்பாங்க. நிச்சயமாக இன்ட்ரெஸ்ட்டில் என்ன இருக்கோ இன்றைக்கான நடைமுறை வாழ்க்கைக்கெல்லாம் அப்டேட்டிங்கில் இருக்கவங்க பார்த்தீங்க அப்படின்னா தனுசு ராசி நேர்களாக இருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அதோட சிம்பிளே பார்த்தீங்க அப்படின்னா அந்த வில்லு கையில் வச்ச மாதிரி இருக்கும். 2 விதமான குணாதிசயங்கள் உங்களுக்குள்ள இருக்கும். ரகசிய குணம்ன்றது கண்டிப்பாக உண்டு. வெளிப்படையாக பார்க்கும்போது அவங்க வேறு விதமாக இருப்பாங்க. அவங்கள ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். எப்படின்னா
உள்ளுக்குள்ளே வந்து இவங்களுக்கு ரொம்ப நெருக்கமான உறவாக இருக்கவங்ககிட்ட தான் தெரியும் அவங்களோட உண்மையான குணாதிசயம். வெளிப்படையாக இருக்கும்போது வெளியாட்களில் பழகும்போது அவங்களுக்கு அந்த குணாதிசயம் தெரியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ரிலேட்டிவ் கூடலாம் வந்துட்டு ஒரு பெருசாக கனெக்ஷன் இருக்காது. இவங்க தனித்துவமாக இருப்போம்னு நினைப்பாங்க. யாராவது வீட்டுக்கு ரிலேட்டிவ் வந்தால் கூட இவங்க எதுக்கு வந்திருக்காங்க அந்த ஒரு அட்டாச்மெண்ட் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒருத்தவங்க அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளில வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பெருசாக யாரு கூட இணக்கமாக இருக்கிறதுக்கு பிடிக்காது. இவங்களுக்குலாம் அந்த இந்த ஏதாவது என்டர்டைனிங் சம்மந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப ஆர்வம் மிகுதியாக இருப்பாங்க. வெளியில் பயணம் பண்ணுறது, ஜாலியாக இருக்கணும், அந்த மென்டாலிட்டிலாம் இருக்கும். ஒரு பக்கம் பொறுப்புகள் இருக்க மாதிரி இருக்கும். அந்த பொறுப்புகளை வந்து பெருசாக மண்டக்குள்ள ஏற்றிக்க மாட்டாங்க. ஒரு பக்கம் ஜாலியாக அதை கொண்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு பிடிச்ச விஷயமா இருக்கணும், அது மட்டும்தான். அந்த மாதிரியான ஒரு நிலை இருக்கும். இவங்களுக்கு வந்து லைஃப் பார்ட்னர் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடுத்து வச்சவங்கன்னு சொல்லுவேன். என்னன்னா கரெக்டான லைஃப் பார்ட்னர் சூஸ் பண்ணணும். குரு அப்படின்ற இடத்துல வரும்போது இங்கே என்ன ஆகும் அப்படின்னா புதனுடைய பார்வையும் படுது, ப்ளஸ் சுக்கிரனுடைய பார்வையும் இருக்கக்கூடிய ஒரு நிலை. எல்லாமே கிரகத்தினுடைய பார்வை இதில் வந்து கனெக்ட் ஆகும். அப்போ உங்களுக்கு கரெக்டான லைஃப் பார்ட்னர் சூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா தேவையில்லாத வாக்குவாதங்கள் இதெல்லாம் தவிர்த்துடலாம். ஏதோ ஒரு வகையில் இவங்களுக்கு ஒரு அவப்பெயர்கள் அப்படின்றது வந்துடும், ஏதோ ஒரு வகையில். அதனால கேர்ள்ஸ் விஷயத்தில் கவனமாக இருங்க, பணம் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருங்க அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்லலாம். ஓகே. ஸோ இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னதுலேருந்து தனுசு ராசிக்கும் ஓரளவு நல்ல பாசிட்டிவானதாக நீங்கள் நிறைய சொல்லியிருக்கீங்க. மேம் இருக்கிற ஜாக்பாட்டுன்னு சொல்லலாம். ஜாக்பாட். ஓ, இப்போ எப்படின்னா ஜாக்பாட் என்ன, குருவினுடைய பார்வை வந்து ரொம்ப பலம் பெறக்கூடிய இடம். கல்யாணம் ஆகாதவங்களுக்குலாம் கல்யாணம் ஆகும், குழந்தை இல்லாதவங்களுக்கு ரொம்ப நாளாக காத்துட்ருக்கேன் அப்படின்னா அவங்களுக்கு குழந்தை பிறப்புக்கான விஷயமும் கிடைக்கும். அங்கீகாரம், எனக்கான அங்கீகாரம் கிடைக்கல, என்னோட நேம் வந்து ஒரு நான் டிகிரி வச்சுருக்கேன், நான் டாக்டர், நான் இன்ஜினியர், ஏதோ ஒரு விஷயம் சொல்கிறோம் இல்லையா, அந்த ஒரு அடைமொழின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த போடக்கூடிய நிலைகள்லாம் அந்த டைமில் கிடைக்கும். சூப்பர். அவங்களுக்கான ஒரு தனித்துவமான பேர் கிரியேட் பண்ணுவாங்க. என் பேருக்கு அப்பா நான் ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு அப்படின்ற மாதிரின்னு வச்சுக்கோங்க. அதெல்லாம் கிடைக்கும். இன்னும் ஒரு படி மேலே போகலாம். எப்படி சொல்லலாம் அப்படின்னா இவங்களுக்கு வழி நடத்துறதுக்கு ஆல்ரெடி இவங்க தான் நிறைய பேர் வழி நடத்துவாங்க, முன்றோடு மாதிரிலாம் இருப்பாங்க. நீ உங்ககிட்ட திறமை இருக்கா, நான் உன்னை வழிநடத்தி கொண்டு போகிறேன் அப்படின்ற அளவுக்கு ஏதாவது ஒரு நிறைய பெரிய அதாவது நம்ம குருமார்கள்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் ஒவ்வொருத்தரும் நமக்கு மேலே இருக்கக்கூடிய, இப்போ ஒன்றும் இல்லை, உங்க மேனேஜர் இருக்காரு அப்படின்னா அந்த தனுசு ராசியில் இருக்கவங்களுக்கு மேனேஜர் சப்போர்ட் பண்ணுவாங்க. மேனேஜிங் லெவலில் ஓகே நீங்கள் வந்து அவங்களுக்கு கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நான் கொடுக்குறேன், நீங்கள் கிரேட் போங்க அப்படின்ற மாதிரி. இதே வந்துட்டு ஒரு ஸ்கூலில் ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, பல வருஷமாக இருக்காங்க, பட் வந்து ஒரு அப்கிரேட் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு அந்த அப்கிரேட் கிடைக்கும். சூப்பர். இதே ஒரு பிஸ்னஸ் லைனில் இருக்கவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா தொழில் ரீதியாக அடுத்த கட்டமாக அவங்க வளர்ச்சி எடுப்பாங்க. ஒரு சின்ன கடை வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா அதை சூப்பர் மார்க்கெட்டாக ப்ரொமோட் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு நிலைகள் இருக்கும். ஏன்னா ஜாக்பாட்னு சொல்கிறேன், எனக்கு குருவினுடைய பார்வைப்படுது. அதிக ஜாக்பாட்னு சொன்னது இதுதான். நிச்சயமா குருவினுடைய பார்வை சிறப்பு பார்வை அப்படிங்கும்போது கண்டிப்பா ரிஷபம் துலாம் இவங்கெல்லாம் சூப்பர்னு சொன்னோம் இல்லையா, அதுல உண்மையிலேயே தனுசுமே நிச்சயமா தனுசுக்குமே நல்ல வாய்ப்புகள் இருக்கு. அவங்க அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திட்டு மேல வரணும். அதுதான் இது என்னடா நமக்கு எப்பயும் போலதான் இது அப்படின்ற மாதிரி லேசியா விட்டாங்க அப்படின்னா அந்த வாய்ப்பு இழந்துருவாங்க. நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. குருவினுடைய பார்வை குருவே தூண்டும் போது இவங்களுக்கு குருமார்களுடைய நிலைகள் நிறைய பேர் கிடைப்பாங்க, ரோல் மாடலா கிடைப்பாங்க. இவங்க பல பேருக்கு ரோல் மாடலா இவங்களை பார்த்து ஃபாலோ பண்ணுவாங்க. பட் ஆனா முன்மாதிரியா இருக்கிறதுக்கான உறுதுணை செய்யக்கூடிய பெரிய பெரிய ஆட்களுடைய நட்பு வட்டாரங்களா இருக்கட்டும், ஒரு ஃபினான்சியல் சப்போர்ட்டா இருக்கட்டும், நீங்க இவங்க போய் கேட்டாங்கன்னா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஃபினான்ஷியல் க்ரோத்ல இந்த வருஷத்துல கிடைக்க போகுது. இவங்களுக்கான ஒரு வளர்ச்சி பாதையை இவங்க தான் வழிவகுக்கணும். அவங்க வழிவகுத்து கொண்டு போனாங்கன்னா செமைன்னு சொல்லலாம். சூப்பர் மேம். ஸோ இவங்க வழி நடக்கிறதுக்கும் வழியா போறதுக்கும் அந்த இடத்துல கரெக்டா போய் உட்கார்றதுக்கு ஒரு கடவுளோட அனுகிரகம் வேணும் இல்லையா? என்ன மாதிரி வழிபாடுகள் பண்ணலாம் மேம்? பொதுவாகவே வந்துட்டு குரு பகவானுக்கு உகந்த ஒரு கடவுள் அப்படின்னும் போது குருவும் சிவனும் வேறெல்லாம் கிடையாது, கிட்டத்தட்ட இதனுடைய மறுரூபம் தான் வச்சுக்கோங்களேன். சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு வர்றது இவங்களுக்கு ரொம்ப சிறந்த ஒரு முன்னேற்றத்தை தரும். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா திருச்சியில் இருக்கக்கூடிய பிரம்மபுரீஸ்வரர் வந்து வழிபட்டு வர்றது ரொம்ப ஒரு நல்ல, அந்த குருவினுடைய கோயில் அது வழிபட்டு வர்றது ரொம்ப நல்லது. பொதுவாக சென்னையில் இருக்கவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருவள்ளிதாயம்னு ஒரு கோயில் இருக்குது நம்ம வெள்ளிவாக்கத்தில், அதாவது பாடியில். அந்த கோவிலை வழிபட்டுட்டு வரும்போது அங்கே வந்து குரு பகவானுக்கு ஒரு சிறப்பு பூஜைகள்லாம் பண்ணுறாங்க. அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே அவங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பம் வரும். வியாழக்கிழமையில போய் தட்சிணாமூர்த்தி வழிபட்டு வர்றது அவங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை தரும். சூப்பர் மேம். ஸோ ரொம்ப அழகாக அந்த தனுசு ராசியை பற்றி நிறைய சொல்லிட்டீங்க. ஸோ இந்த வருஷம் வந்து ஜாக்பாட் தமிழ் புத்தாண்டில் நம்மளுடைய தனுசு ராசிகளுக்கு நிச்சயமாக மேம் பணம் மட்டும் இல்லாமல் கோல்டெல்லாம் வாங்கி சேர்க்க போகிறாங்க. கரெக்டாக வந்து இல்லையா ஹஸ்பண்டாக இருந்தால் ஒய்ஃப் தனுசு ராசியாக இருக்காங்களா, நிறைய ஹஸ்பண்ட் வாங்கி கொடுக்க போகிறாரு, வாங்கி சேர்த்து வச்சுக்கோங்க. என்ன டிசைன் வேணும்னா பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு நகை பணம் அப்படிங்கிறதுலாம் புழங்க போகுது. இவங்க ஆசைப்படுறதுனாலே என்னவோ தங்க விலை வரலாறு அளவுக்கு உயர்ந்துட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இவங்க அவ்வளோ பெருசாக வந்து ஆசைப்பட மாட்டாங்க. இப்போ ஒரு ஆசை அப்படிங்கிறதுக்குள்ள ஒரு தள்ளப்பட போகிறாங்க. குருவே தூண்டதுனால தங்கத்துக்கே தங்கமா அப்படின்னு சொல்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்க. பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்க இருக்காங்க இல்லையா, அவங்களோட லைஃப் பார்ட்னர் இவங்கெல்லாம் இந்த மாதிரி ராசிக்காரங்கெல்லாம் செட் ஆவாங்க, இந்த மாதிரி ராசிக்காரவங்க வேண்டவே வேண்டாம் அப்படின்னு ஏதாவது இருக்கா? நிச்சயமா மேம். ஏன்னா அந்த அடக்கி ஆளும் தன்மை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, இவங்களுக்கு அது பிடிக்காது. ஓகே. இவங்களுக்கு வந்து இவங்க வேணா மற்றவங்களுக்கு அட்வைசராக இருக்கலாம், எல்லாம் பண்ணலாம். தனிக்காட்டு ராஜா.
நிச்சயமா. அவங்களுக்கு வந்து அந்த அடைக்காலும் தன்மை பிடிக்காது. அதனால என்னவோ ஓரளவுக்கு மேசம் செட் ஆகும். ஆக்சுவலி ரிஷபம் ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்லலாம். ரிஷபம், கும்பம்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே செட் ஆகும். பட் ஆனா சிம்ம ராசிக்காரங்களுக்கு மட்டும் உங்களுக்கு செட் ஆக மாட்டாங்க. ஏன்னா அந்த ஒய்ஃப் வந்து ஒரு டாமினன்ட்டா இருப்பாங்க. அதனால இவங்களுக்கு அது செட் ஆகாது. நீயா நானான்ற அந்த போட்டி வந்துரும். அதனால கொஞ்சம் அதுல மட்டும் இவங்க பார்த்து கரெக்டான லைஃப் பார்ட்னர் சூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க லைஃப் ரொம்ப ஹாப்பியா இருக்கும். சூப்பர். மகரம், கும்பம், ரிஷபம், மேஷம்லாம் இவங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல Super. லைஃப் பார்ட்னரா அமைவாங்க. இவங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவராகவும் இருப்பாங்க. அதே சமயத்துல வந்துட்டு கொஞ்சம் இவங்களுக்கு தகுந்த மாதிரி வளைஞ்சு நெளிஞ்சு போகக்கூடிய தன்மை அவங்களுக்குள்ள இருக்கும். ஆனா சூப்பர். வந்து பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு அந்த வலிவு நெளிவுலாம் வராது. வராது. அதனால கஷ்டம். மூட்டிக்கிட்டு தான் இருக்கணும். நிச்சயமா. சரி, ஓகே மேம். தேங்க்யூ.